நான் என்னோடய ஃப்ளைங்க்கு சவுத் ஆஃப்ரிக்காவெல்லாம் டிசைட் பண்ணப்போ வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி முடித்தவங்க கிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேட்கலான்னு கேட்டேன். 2 பேர் 3 பேர்கிட்ட மோர் தென் 10 மெம்பர்ஸ் கிட்ட கேட்டேன். எல்லாரும் சொன்னது என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக இருக்கும், செம்ம கண்ட்ரி, ஃப்ளைங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட் வெதர் டு ஃப்ளை. அவங்க எல்லாருக்கும் நான் அவங்க கேட்கணும், ஏன், எதுக்கு, நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன், இது பர்ஃபெக்ட் வெதரா, என்னது இது, என்ன கோப்பி இதெல்லாம், ஏதோ இந்த சரஸ்வதி சபதமில் வர மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. சரி, ஏதோ 1-2 நாள் ஏர்லி மார்னிங் தான் இப்படி இருக்கும்னு பார்த்தா 3/4 நாள் இப்படி தான் இருக்குது. இப்போ டைம் என்ன தெரியுமா? 8:30க்கு தான் கிளைமேட்டா, சன்னு கூட வந்துருச்சு. இருந்தாலும் பாகம் இஷ்டம், முடிஞ்சால் நீ ஃப்ளை பண்ணிக்கன்ற மாதிரி நிற்கிது. நியாயமா இது? சரி, இங்கே தான் இப்படி இருக்குது. ரன்வே கொஞ்சம் கிளியராக இருந்தால் டேக் ஆஃப் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா ரன்வேயோட கண்டிஷனை காமிக்கிற பாருங்க. எல்லாருக்கும் ரன்வே தெரியுதா? தெரியாது. எப்படி தெரியும்? இதோ இதுதான் டாக்ஸிவே, ஹோல்டிங் பாயிண்ட். அங்கே ஒரு ரோடு மாதிரி இருக்கும், ஒரு ஏர் ஸ்ட்ரிப் மாதிரி, அதுதான் ரன்வே. ஆனால் அது தெரியாது. சரி, ஓகே, ஏர்ஃபீல்டும் ரன்வேவும் தான் தெரியல, வந்ததுக்கு ஏர்க்ராஃப்டையாவது பார்த்துட்டு போகலான்னா ஏர்க்ராஃப்ட் எல்லாருக்கும் தெரியுதா? ஃபைன் மீ இஃப் யூ கேனுன்ற மாதிரி நிற்கிறான் பாருங்க. கிட்ட போனால் தான் எனக்கே தெரியுது. கார் ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கிற கண்டிஷனில் ஃப்ளைட்டு ஓட்ட கூப்பிட்டா எப்படிங்க ஓட்ட முடியும்? இந்த நிலமையில் நான் இங்கே சுற்றிட்டு இருந்தேன். சில பேர்லாம் என் டிஎம்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் என்ன ப்ரோ பிபிஎல் டன்னா சிபிஎல் முடிச்சுட்டு எப்போ இந்தியா வரீங்கன்னு கேட்குறீங்க. என்ன ரங்கா ஜோக் காமிக்கிறியா? அப்படி தாங்க இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா?